ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதைப்போமா சேனல். இது உங்களில் ஒருத்தி உங்கள் பத்து. 7 days 7 ஸ்நாக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 3. இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பனங்கிழங்கு லட்டு அண்ட் புட்டு. பனங்கிழங்கு நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு பொருள். ஆனால் பசங்க அதை அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்றதுக்காக தான் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புட்டு அண்ட் லட்டு ட்ரை பண்ணோம். ஸோ நான் புட்டாக கொடுக்கும்போது கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடல. ரவுண்டாக லட்டாக உருட்டி கொடுக்கும்போது என் பசங்க ஒரு அழகாக சாப்பிட்டுட்டாங்க. ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பனங்கிழங்கு புட்டு அண்ட் லட்டு செய்யறதுக்கு நம்மளோட தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நம்மளோட ஈரோ பனங்கிழங்கு. இந்த தோல் எடுத்துட்டு அதை நார்லாம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் இந்த வாசனைக்காக. ஸோ இது ரெண்டுத்தையுமே மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வேக வைக்க போகிறோம். ஆல்ரெடி வேக வச்ச பனங்கிழங்குன்றதுனால ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு ஆவி கட்டி எடுத்தால் போதும். ஸோ ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா ஒரு ஈரம் பண்ண துணி வச்சுருங்க. அது மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் நம்ம பனங்கிழங்கு மிக்சரை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆவி வந்ததுக்கப்புறமா அதை பவுலில் மாற்றி அதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதிகமாக யாரும் சுகர்லாம் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதில்ல. நான் இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், பனக்கற்கண்டும் சேர்க்கலாம். பனக்கற்கண்டும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அது கூட டேஸ்ட் சேர்க்கலாம். ஸோ புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா பனங்கிழங்கு புட்டு ரெடி. ஸோ இந்த பனங்கிழங்கு புட்டை அப்படியே கொஞ்சம் கையில் ரவுண்டாக உருட்டி எடுத்துட்டிங்கன்னா பனங்கிழங்கு லட்டு ரெடி. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ எப்போ பார்த்தாலும் அப்பா பற்றி சொல்கிறியம்மான்னு கேட்காதீங்க. இன்றைக்கி அம்மா பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எங்கள் அம்மா, மை மாம் இஸ் த அயன் லேடி. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா ஸ்கூல் முடிக்கல. 7th படிக்கும்போது அவங்க அப்பா இறந்ததுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மா கூடவே தான் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க பெருசாக வெளி உலகமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா அப்பாவும் தனியாக வந்ததுக்கப்புறமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது. ரொம்ப பயந்த சுபாவமாக இருந்தவங்க. சின்ன சின்ன பூச்சிக்கெலாம் பயப்படுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 3 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க 3 பேருக்குமே நம்ம மட்டும்தான் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்ததுமே அவ்வளோ போல்டாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறிட்டாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்மளோட தன்னம்பிக்கையை விடக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக இருக்கணும். எதுவுமே பொண்ணுங்க அழக்கூடாது. எல்லாத்தையுமே பொறுத்து அதை தாண்டி அது கூட சண்டை போட்டு நம்ம வெற்றி அடையணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ லோயர் மிடில் கிளாஸ்னாலே நமக்கு பொருளாதார பிரச்சனை நிறைய இருக்கவே செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்குமே நிறைய பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா கொடுக்குற அந்த கம்மி காசுலேயும் சின்ன சின்னதாக சீட்டு கட்டி சின்ன சின்னதாக தோடு வாங்குவாங்க. மறுபடியும் அது எங்கள் படிப்புக்காக வச்சுருவாங்க. அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க எப்போவும் எதையுமே செஞ்சுக்கிட்டதே இல்லை. சின்ன வயசுலேயும் சரி, இப்போ வரைக்குமே அவங்க எதுவுமே செஞ்சதில்லை. எங்கள் 3 பேரோட கல்யாணமும் சரி, அதுக்கப்புறமா எங்களுக்கு குழந்தை பிறந்த போது செலவு, காது குத்தும்போது செய்கிற செலவு எல்லாமே பையன் இருக்கோ இல்லையோ அம்மா வீட்டில் தான் செய்யணும். அது எல்லாமே யார் செஞ்சாங்க அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவும் செஞ்சாங்க. எங்கள் அப்பா கொடுக்குற காசில் எப்போவுமே ஒரு பங்கை சேர்த்து வைப்பாங்க. அதை வச்சு தான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கடனும் வாங்காமல் 3 பொம்பளை பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி கரை சேர்த்தது எங்கள் அம்மா. அவங்களோட முயற்சி, அவங்களோட சேவிங்ஸ், அது மட்டும்தான். எங்கள் அப்பா வேலைக்கு போவார். ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வேலைக்கு போனது, சம்பாதிப்பார் தான். ஆனால் அதை எப்படி செலவு பண்ணணும்னு அவர் எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு சொன்னதே கிடையாது. ஏன்னா அதை பற்றி அவருக்குமே பெருசாக தெரியாது. அது எப்போவுமே எங்கள் அம்மா தான் அவ்வளோ ஒரு கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இருப்பாங்க. 3 பிள்ளைங்களாம், அப்போ அவங்களுக்கு இந்தந்த செலவுலாம் வரும். ஸோ முன்னாடியே அந்த செலவுக்கான காசில் நமக்கு 10 ரூபா சம்பாதிக்கிறோன்னா அதில் ஒரு ரூபா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க எடுத்து வைப்பாங்க. ஸோ அப்படி அவங்க சின்ன சின்னதாக பண்ண சேவிங்ஸ் தான் ஃப்யூச்சரில் எந்த ஒரு கடனும் வாங்காமல் எல்லா விஷயமும் பண்ணதுக்கு உதவியாக இருந்துச்சு. ஸோ அதே தான் மாதிரி கேர்ள்ஸ் எப்போவுமே ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் எங்கள் அம்மா அயன் லேடி அப்படின்னு சொல்கிறோம். என்னோடய ரோல் மாடல் எப்போவுமே எங்கள் அம்மா தான். சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு ஸ்நாக்ஸோட இன்னொரு ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.